நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்துல நெறைய பேர் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, சார் எங்க வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழ வடமேற்குல பூஜை ரூம் இருக்கு. அதுக்கு மேல வந்து டாய்லெட், பாத்ரூம் இருக்கு சார். இன்னொருத்தர் வந்து கீழ வந்து பூஜை ரூம் இருக்கு. மேல வந்து டாய்லெட், பாத்ரூம் இருக்கு. இது மாரி மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அதேபோல பூஜை ரூம ஒட்டி அந்த செவுத்த ஒட்டியே வந்து இந்த ரெஸ்ட் ரூம், இந்த டாய்லெட், அ பாத்ரூம் இருக்கு சார். இது வந்து வீட்டுக்கு ஆகுமா? ஆகாதா? வாஸ்து சாஸ்திரப்படி இது வந்து நல்லதா? அப்படின்னு கேட்குறாங்க. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூஜை ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். விளக்கு அப்படின்றது ஏற்றக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஏற்ற வேண்டும் அவசியம் அப்படின்னா, பெண்கள் தான் அதை பண்ணணும். ஒரு சில சமயங்கள்ல, ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில வீட்ல பெண்கள் வந்து அ விளக்கு ஏத்தாத ஒரு டைம் பீரியட்ல ஆண்கள் 1 நாள், 2 நாள் ஏத்தலாம். அது தவறு கிடையாது. பெண்கள் விளக்கு ஏத்தலாம் அப்படின்னும் பொழுது, ஏத்தணும் அப்படின்னும் பொழுது, வடமேற்கும், தென்கிழக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அவங்க பெண்களுக்குரிய இடம் வந்து தென்கிழக்கும், வடமேற்கும். வேற எந்த இடமும் கிடையாது. மத்த 2 இடங்களும் வந்து ஆண்களுக்குடையதும், தென்மேற்கும், வடகிழக்கும். உங்களுடைய டாய்லெட், பாத்ரூம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்ன பரிந்துரை என்ன அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதி இல்ல வடமேற்கு. ஸோ, உங்களுடைய பூஜை ரூம் வடமேற்குல இருக்கு. அதனுடைய வால ஒட்டியே வந்து டாய்லெட், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படின்னா, தாராளமா இருக்கலாம். தவறே கிடையாது. இல்ல வடமேற்குல வந்து கீழ பூஜை ரூம் இருக்கு. மேல வந்து டாய்லெட், பாத்ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்குன்னா, தாராளமா இருக்கலாம். தவறு கிடையாது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அண்டத்தில இருக்கிறது தான் பிண்டத்திலயும் இருக்கும். நம்மளுடைய வயறு, அது வந்து ஒரு மிகப்பெரிய செப்டிக் டேங்க். நம்ம அன்றாடம் உண்ணுகின்ற உணவு அங்க ஜீரணமாகி, நம்ம நாள்தோறும் கழிவ வெளில அனுப்புறத விட, அந்த செப்டிக் டேங்க்ல போய் நம்ம வெளியேத்திடுவோம். டாய்லெட் மூலியமா. ஆனா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய குடல், வயிறு பகுதி, அது வந்து நாள் கணக்குல வந்து சில நுண்ணிய கிருமிகளையும், விஷ ஜந்துக்களையும் உள்ள வைத்திருக்கும். ஆகையால, நம்ம பூஜை ரூம், செப்டிக் டேங்க், அது டாய்லெட், பாத்ரூம் பக்கத்துல இருக்கிறத விட, நம்மளுடைய வயிறு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான, டேஞ்சரஸான ஒரு விஷயம். அத வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம கூட வந்து பயணம் பண்றோம் எடுத்துட்டு. அது கல்யாணமாக இருக்கலாம், இல்ல வேலை சம்மந்தப்பட்ட இடமாக இருக்கலாம். எல்லா இடத்துக்குமே நம்ம வயிறு நம்ம கூட தான் வருது. ஸோ, ஆகையால அதுதான் நான் சொன்னேன், அண்டத்தில இருக்கிறது தான் பிண்டத்தில இருக்கும் அப்படின்னு. ஆகையால் வடமேற்குல உங்களுடைய பூஜை ரூம் இருக்கு, உங்களுடைய டாய்லெட், பாத்ரூம் பக்கத்திலேயே இருக்கு, அந்த செவுத்த ஒட்டியே இருக்கு, இல்ல மேல இருக்கு, கீழ இருக்கு அப்படின்னா, நீங்க வருத்தமோ, கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் தென்கிழக்குல உங்களுடைய பூஜை ரூம் இருக்கு, அது பக்கத்திலேயே நமக்கு டாய்லெட், பாத்ரூம் இருக்கு அப்படின்னா, அது தவறு. ஏன்னா, தென்கிழக்கு வந்து பூஜை ரூம் வரலாமே தவிர்த்து, அங்க வந்து டாய்லெட், பாத்ரூம் வர்றது தவறான ஒரு விஷயம் நம்மளுடைய வாஸ்து பரிந்துரைப்படி. மத்த திசைகள் தென்மேற்கும், வடகிழக்கும் சொல்றேன். இந்த 2 மூலைகளிலுமே பூஜை ரூமும் வரக்கூடாது, டாய்லெட், பாத்ரூமும் வரக்கூடாது. பூஜை ரூம் வரலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி தென்கிழக்கிலயும், வடமேற்குலயும் வரலாம். வடகிழக்கிலயும், தென்மேற்குலயும் அது மாடியாக இருக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாம், வடகிழக்கிலயும் வெளியிலயாவும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். அந்த 2 மூலையிலும் அவசியம் வரவே கூடாது. வரலாம் அப்படின்ற ஒரு இடம் அப்படின்னா, அது வடமேற்கு மட்டும் தான்.
ஸோ வடமேற்கில் இல்லாத பூஜை ரூம், டாய்லெட், பாத்ரூம் தவறாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இம்மீடியட்டாக அப்புறப்படுத்தி மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை அவருடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கங்க. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.